ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சோஃபா வந்து வீட்டிலையே ஈஸியாக நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே ரெடி பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம சோஃபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ அல்லது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு சைடை வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அட்டையை க்ளோஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு சைட்லேயுமே திருப்பியும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிடுங்க. இது வந்து அடிப்பக்கம் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து 3 தடவை இந்த பக்கம் ஒட்டியிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு ஃபுல்லும் க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இன்னும் 2 தடவை கூட இதில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா பழைய துணி எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பாப்பாவோட சின்னதான ட்ரெஸ் எல்லாமே நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மேலே வரைக்கும் வர்ற மாதிரி நல்லா அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே பழைய துணியை வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பழைய பேண்ட்டு, அப்புறம் பெட்ஷீட்டு, இந்த மாதிரி பழசாக இருக்கிற எந்த துணியை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கேப்பே இல்லாமல் நல்லா மேலே வரைக்கும் அந்த அட்டைப்பட்டி ஃபுல்லுமே வந்து இதை ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சோஃபாவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கேப் விடாமல் இதில் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. பழைய அந்த துண்டுலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி துண்டு கூட இதில் போட்டுக்கலாம். நான் வந்து அதை லாஸ்ட்டில் ஒன்று போல் வர்றதுக்காக அந்த இடத்துல பழைய துண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே ஃபில் பண்ணிவிட்டு இதை நல்லா இழுத்து வச்சு மூடுற அளவுக்கு பார்த்து செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கேப் விட்டு அதில் வந்து துணி வச்சு உள்ளே மூடணும் அப்படின்னா குழந்தைங்க உட்காரும்போது அது வந்து உள்ளே அமுங்கும். ஸோ அதனால் நல்ல துணி நிறைய போட்டிங்க அப்படின்னா தான் உட்காரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் துணியெல்லாம் போட்டுட்டு வெளியில் செல்லோ டேப் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சோஃபாவுக்கு பாதி பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேட்டெலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே குழாய் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து திக்காக பெருசாக இருக்கிறதா 2 எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த அட்டைப்பட்டியில் ஒரு சைடு வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதையுமே ஒட்டுறதுக்கு வந்து நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். அந்த அட்டைப்பட்டியோட ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு குழாய் மேலே ஒட்டி, அடுத்து அந்த சென்டரில் இருக்க அட்டைப்பட்டிலையும் ஒட்டி, அடுத்து இன்னொரு குழாயிலையும் ஒட்டி, அடுத்த சைடில் இருக்க அந்த அட்டைப்பட்டியில் போய் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த குழாய் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஸோ மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே அது வந்து நல்லா ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து சென்டர்லையுமே ஃபுல்லுமே இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து அந்த சென்டரில் இப்படி மேலேருந்து கீழே வாக்கில் செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இடையில அது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். அடுத்து வந்து இந்த செல்லோ டேப் வந்து ஒட்டும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் எண்டான இடத்துலையுமே திருப்பியும் இதே மாதிரி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்லோ டேப் வந்து சீக்கிரத்தில் பிரியாது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் இந்த சைடில் நம்ம முடித்த இடத்துலையும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த குழாய் மேலே சாய்ச்சி வச்சு சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கேலண்டர் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 2ஐயும் சேர்த்து வச்சு ஒட்டிட்டு அதை வந்து இந்த குழாய் மேலே சாய்ச்சி வச்சு இதே மாதிரி நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதில் வந்து நீங்கள் செல்லோ டேப் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேலண்டர் அட்டையிலேருந்து ஒட்டிக்கோங்க. அடுத்து அந்த குழாய் மேலே ஒட்டி அதுக்கடுத்து அந்த கேலண்டரோட பின் பக்கத்தில் ஒட்டிட்டு அப்புறம் அடுத்த குழாயில் வந்து ஒட்டி அடுத்து அந்த கேலண்டர் அட்டையில் போய் இதை வந்து முடிக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் அது ஒட்டுற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இது வந்து ஒட்டும்போது ஒருத்தர் வந்து கேலண்டர் அட்டையை நல்லா பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தர் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஒட்ட முடியும். நான் வந்து ஒரே ஆளாக ஒட்டினால எனக்கு கொஞ்சம் நேரம் அதை வந்து பிடிச்சி ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க. இதுலேயுமே அந்த கீழே இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம்ல, அடுத்து மேலே இருக்க அந்த குழாய் எல்லா இடத்துலையுமே அந்த அட்டையோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அட்டை நல்லா ஆடாமல் அதோட சேர்ந்து நிற்கும். ஸோ அதனால் நல்லா செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க.
இப்போ வந்து அந்த கேலண்டர் அட்டையில் மேலே ஒன்று கீழே ஒன்றா ஒட்டியிருக்கோம். அண்ட் சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 இடத்துலையும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே ஒட்டும்போது எப்படி சென்டர்லலாம் ஒட்டினோமோ அதே மாதிரி திருப்பியும் அந்த செல்லோ டேப்பை வந்து மேலே இருக்க கேலண்டர் அட்டையும் கீழே இருக்க பாக்ஸோடு சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஃபுல்லுமே ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல இருக்க எல்லா இடத்துலையுமே இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அப்புறம் முன் பக்கமும் அந்த செல்லோ டேப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முடிச்சிருக்கோம்ல கேலண்டர் அட்டையில், அந்த இடத்துல வந்து திருப்பியும் செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் செல்லோ டேப் வந்து பிரியாமல் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம செய்கிறோம். ஸோ அவங்க சாயும் போது அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த எதுவுமே பிரிஞ்சிடாமல் இருக்கணும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு இதில் வந்து ஒட்டி ஸ்ட்ராங்காக்க முடியுமோ எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு செல்லோ டேப் ஒட்டி இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ஒரு சோஃபாவோட வடிவத்துக்கு அழகாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே செஞ்சாச்சு. ஸோ இதில் வந்து அப்படியே கூட நீங்கள் மேலே ஏதாச்சும் துணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அல்லது இது வந்து இன்னும் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் டிஷர்ட் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும். சின்ன சைஸ்னால் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துணியை கட் பண்ணி எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி ஒட்டிக்கணும். நான் வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே இது மேலே வந்து நான் போட போகிறேன். அந்த டிஷர்ட்டோட பின்பக்கம் வந்து நமக்கு முன்பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கணும். அந்த காலர் இருக்குல்ல அதெல்லாம் பின்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது டிஷர்ட் வந்து அந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டு இது மேலே அதாவது அந்த கேலண்டர் அட்டை வழியாக ஃபஸ்ட்டு போட்டு அந்த பாக்ஸும் சேர்த்து கவர் ஆகிற மாதிரி இதை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நமக்கு பெரிய சைஸ் டிஷர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியும். ஸோ அதனால் பனியன் கிளாத்துங்கனால இதை வந்து நல்லா இழுத்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். பின்பக்கம் வந்து அந்த காலர் இருக்குல்ல அதை வந்து மடக்கி விட்டு அந்த கை பீஸ் வந்து 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து பின்னாடி நம்ம அந்த 2 குழாய் வந்து சேர்த்து ஓட்டியிருக்கோம்ல அதில் மேலே ஓப்பன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சேர்த்து வச்சு அதில் அழுத்தி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்சு பின்னாடி வந்து ஒட்டிடலாம். அல்லது நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலும் அது அப்படியே தான் இருக்கும். நம்ம சோரோரமாக வச்சுருக்கும் போது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம். அல்லது அப்படியே மடித்து மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சோஃபா வந்து சூப்பராக அந்த டிஷர்ட் போட்டோன்னா அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் மட்டும் போட்டுகிட்டே அதை வந்து அழகாக குழந்தைங்க உட்கார்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னுமே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த கிராஸாக ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, கைப்பிடி மாதிரி 2 சைடுமே, அதுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து உள்ளே வந்து நம்ம பின்னாடி மடக்கி விட்டுட்டு சைடில் இருக்கிற இது வந்து எடுத்து விட்டாலே இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ 2 பக்கமுமே கைப்பிடி இருக்கிற மாதிரி அந்த துணியிலே வந்து அதாவது அந்த டிஷர்ட்லேயே நமக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த சோஃபாவில் உட்காரும்போது இன்னுமே சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம டால் மேக்கிங்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஃபர்ரு, ஸோ அந்த மாதிரி ஃபர்ரு வந்து இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக நம்ம உட்கார இடத்துலையும் பின்னாடி சாயிற இடத்துலையும் அடுத்து வந்து அந்த காலுக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் அப்புறம் பின்பக்கம் வந்து நம்ம அந்த காலர்லாம் மடக்கி விட்டு கை பீஸ்லாம் சேர்த்து விட்டோம்ல அந்த இடத்த மறைக்கிற மாதிரியும் பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மேலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒட்டவும் செஞ்சிடலாம். ஒட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி இதை வந்து அப்படியே அந்த டிஷர்ட் மேலே ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்படி ஒட்டும்போது நமக்கு ரொம்பவே சாஃப்டாக உட்காரும்போது இருக்கும். அடுத்து வந்து இதில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதுக்கு அதாவது ஏதாவது ஒரு கார்ட்டூன் குழந்தைங்களுக்கு பிடிச்சது வந்து இதில் ஒட்டணும் அப்படின்னா நான் வந்து மிக்கி மவுஸ் எடுத்திருக்கேன். இதுவே ஆல்ரெடி ஸ்டிக்கர் தான், பட் அந்த ஃபரில் வந்து இது அந்தளவு நிற்காது. ஸோ அதனால் இது பின்னாடி வந்து டபுள் டேப்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கேன். அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் வந்து அந்த ஃபர் மேலே வந்து இதை ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் சோஃபா வந்து வீட்டிலையே அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் பாப்பா உட்காந்து காமிச்சிருக்கா பாருங்களேன். அவளுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவளுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சோஃபா வந்து ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல வெயிட் தாங்கும். உள்ளே வந்து நம்ம துணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சோஃபா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.